மொத்த திறவுகோலும் பிதாவினிடத்தில் இருக்கிறது. அந்த பிதாவினிடத்தில் திறவுகோலை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் யார்? நேரம் இல்லை, டைம் முடிஞ்சிச்சு. ஆனாலும் நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லுகிறேன். 2 பெரிய திறவுகோள்கள் இருக்கிறது. தேவ பிள்ளைகள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய 2 பெரிய திறவுகோள் எது? ஒன்று ஜெபம், இன்னும் ஒன்று விசுவாசம். அல்லேலூயா. ஒன்று ஜெபம். நீ தேவனுடைய சமூகத்திலே ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க, தேவனுடைய சமூகத்திலே நீ ஜெபிக்கும் பொழுது திறவுகோலினாலே நீ திறக்கிறாய். நீ பரலோக ராஜ்யத்திலிருந்து உன் தேவைகளை எடுத்துக் கொள்ளுகிற அதிகாரம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் ஒரு திறவுகோல். கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துவோம். இன்னொருவன் விசுவாசித்து பேசுகிறான், அவன் பேசுகிறதும் திறக்கப்படுகிறது. அதுவும் ஒரு திறவுகோல். அல்லேலூயா. ஆண்டவரே சொல்றார், பரலோகத்தில் இருக்கிற திறவுகோள்கள் எத்தனை பேருக்கு வேணும்? பாதாள திறவுகோள் எனக்கு இருக்கு. அதை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? அது ஆண்டவர் யாரு கொடுக்குறாரோ அது அவர்கிட்ட இருக்குது. அது எந்த தூதர்கிட்ட போய் கொடுக்குறாரோ, கொடுத்துட்டு எவனை மிதிக்கணுமோ எவனை போய் இடிக்கணுமோ அதை பார்த்துக்கிடுவான். நமக்கு சபைக்கு, திருச்சபைக்கு, தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஒரு திறவுகோள் இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்ன அந்த திறவுகோள். நீங்கள் சந்தேகப்படாமல், ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் உங்கள் இருதயத்தில் விசுவாசித்தீர்களானால் அது அப்படியே ஆகும் என்கிற அந்த திறவுகோள். இந்த திறவுகோள் ஏற்கனவே பேதுருகிட்ட இந்த திறவுகோள் வந்துருச்சுங்கிறத தேவன் பார்த்துட்டார். ஸ்தோத்திரம்.